கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகளோடு இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தையும் அவருடைய மாம்சமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய மானத்தையும் நாம் சபையாராக ஒன்று கூடி நாம் இன்றைய நாளிலே நாம் அந்த திருவிருந்தை நாம் இன்றைக்கு ஆராதித்துள்ளோம். அதற்கு முன்பாக நாம் அதற்கு தகுதியானவர்களாய் நிலை நிற்க நாம் அவருடைய அந்த சத்தியங்களை சற்று ஆராயலாம் என்று நினைக்கிறேன். இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பின்படி மெய்யான போஜனம். அப்போ மெய்யான போஜனம் அப்படின்னா பொய்யான போஜனமும் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எந்த போஜனத்தின் அடிப்படையில் நாம் இருக்கோம்? மெய்யான போஜனத்தில் நாம் நிலை நிற்கிறோமா அல்லது பொய்யான போஜனத்தை நாம் அனுசரிக்கிறோமா அப்படிங்கிறத நாம் சற்று ஆராயலாம். பொதுவாக நம்ம உணவு எடுத்துக்கிறோம். அதாவது போஜனம்னா உணவு, இல்லைன்னா பூசித்தல் அப்படின்னு பேர். பொதுவாக உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம உணவை கம்பல்சரி எடுத்துக்கிறோம். இப்போ என்னதான் நாம் இந்த சரீரத்தை நாம் போஷித்து வளர்த்தாலுமே அது நிலை நிற்பதில்லை. இந்த சரீரம் நிலை நிற்பதில்லை. ஆனால் மெய்யான போஜனம் அது நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறது அப்படின்ட்டு வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ நாம் எந்த போஜனத்தில் அதிகம் நாம் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் இன்றைய நாளையில் ஆராய்ந்தால் நல்லா இருக்குன்னு எண்ணுகிறேன். சரி, அப்படின்னா இப்போ பொய்யான போஜனம் அப்படின்னா என்ன? அதாவது இப்போ ஜீவன் உடையது, ஜீவன் அல்லாதது அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சரி, வசனத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாமே, ஏன்னா நம்ம எதையுமே வசனத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். லூக்கா 12:15. லூக்கா 12:15. லூக்கா 12:15. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து அவர் அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருக்கிறது. 12:15. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்முடைய உழைப்பு மற்ற எல்லாமே அந்த திரளான ஆஸ்தியை சேர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்கிறோம். ஆனாலும் வசனம் என்ன சொல்லிட்டு அது நமக்கு ஜீவன் அல்ல. அப்போ ஜீவன் அல்லாததை தேடி ஜீவன் உள்ளதை நாம் தேட வேண்டும். இப்போ இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு நாம் இந்த உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம். இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்முடைய ஓட்டம் இப்போ பொருளாதாரம் இல்லைன்னா நாம் நிலை நிற்க முடியாது. அது 100% ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனாலும் அதை வைத்துக்கொண்டு நாம் எதில் நாம் நிலை நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான கேள்வி. நாம் நம்முடைய ஓட்டத்தை எதை நோக்கி ஓடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இப்போ திரளான ஆஸ்திகள் ஜீவன் இல்லைன்னா அப்போ ஜீவன் எது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. பிலிப்பியர் 1:21. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதி. அப்ப ஜீவன் எது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து தான் ஜீவன். கிறிஸ்து நமக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 யோவான் 1:2. 1 யோவான் 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது
பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. அப்போ ஜீவன் அப்படிங்கிறத இங்க வந்து யோவான் வந்து தத்ரூபமா எழுதுறாரு. நாங்கள் தொட்டு பார்த்தோம், உணர்ந்தோம் எல்லாமே. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்துறார், இப்படி எல்லாம் சொல்லி வெளிப்படுத்துறார். அப்போ ஜீவனை அவர்கள் கண்டார்கள், தொட்டார்கள், அவரோடு உறவாடினார்கள், அவர் மார்பின் மேல சாய்ந்திருந்தார்கள், இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ வந்து அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படி. சரி, அதிலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், கடவுளுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ வந்து இது முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், கடவுளுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்போ பிரதர் இப்போ நிறைய பேசிட்டு இருந்தார், அதாவது தத்துருவமாக இயேசு கிறிஸ்து சொன்னவைகள் மட்டும் அவர் பேசிட்டு இருந்தார். இப்போ அதுபோல இங்கு வந்து கடவுளுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ வந்து பிதாவாகிய தேவன் வேற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேற அப்படின்னு பிரித்து பார்த்து பகுத்து பார்க்கிற அந்த அறிவு. இப்போ வந்து ஜீவன் இல்லாதவன் யாருன்னா ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லி கொள்கிறோம். பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கொள்ளுகிறவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லு. அப்போ குமாரனை உடையவன் அவர் மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன் என்று யார் ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடியவர்களோ அவர்கள் தான் ஜீவன் உடையவர்கள். அப்போ வந்து வசனத்தில் தெளிவு, வசனத்தில் தெளிவு உடையவர்கள் தான் ஜீவன் உடையவர்கள் அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ கிறிஸ்துவ ஜீவன், அந்த ஜீவனை கண்டடைவதே நமது வாழ்வின் முக்கிய கோரிக்கை. அதற்கான போஜனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய கடவுள் உத்தரித்திருக்கிறார் என்றார். இப்போ வந்து வசனம் தெளிவா சொல்லுது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. அப்ப நம்ம எந்த போஜனத்தை தேடணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ வந்து அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? அப்போ நாம் எந்த போஜனத்தை நாடுறோம்? திரளான ஆஸ்தியுள்ள ஜீவன் இல்லாத போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? இல்லை நித்திய ஜீவன் வரையும் நிலை நிற்கிற அந்த போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? அப்போ இந்த போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து நாம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்கும் போது கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். சரி, எனவே போஜனம் என்பது நித்திய ஜீவனை தேடி கண்டடைவ வரையிலும் கிரியை நடப்பிப்பதாகும். சரி, அப்படின்னா பொய்யான போஜனம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். இப்போ வந்து வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். கண்டிப்பா நாம வந்து உழைக்கிறது போடுறது எல்லாமே வயிற்றுக்காக தான், இல்லையா? அப்போ வந்து இந்த ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இப்போ வந்து நிலை நம்முடைய வாழ்வு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு நான் பார்க்கும்போது, இந்த சரீரம்
ஒன்றை சாப்பிட்டா தான் நிலை நிற்கும். அது இல்லாமல் நிலை நிற்க முடியாது இல்லையா? அப்படி தான் இருக்குது இந்த நம்முடைய காலகட்டத்தில், அப்படி தான் இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வந்து கடவுள் வந்து அதையும் இதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அப்போது நம்முடைய சரீரம், நாம் இந்த போஜனத்தை உண்ணக்கூடியவர்களாக இருந்தாலுமே நம்முடைய எண்ணம் சிந்தைகள் எல்லாமே மேலான போஜனத்தை நாடி நிலை நிற்கக்கூடியவர்களாக நிற்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடக்கும். இப்போ வந்து ஒரு விதை நாம் நிலத்தில் போட்டு அது என்ன தண்ணீரை ஊற்றி எதை போட்டாலுமே அந்த விதை, அந்த விதையினுடைய வித்து எப்படியோ அதன்படி தான் அந்த செடியாகட்டும் கொடியாகட்டும் மலரும். அப்படித்தான் அதனுடைய கனியும் இருக்கும். அதே போல தான் நம்முடைய வித்து எது? அழியாத வித்தாகிய சத்திய வசனம். அப்போ அந்த வசனம் தான் நம்மை வந்து வேர் பிரிக்குது. நாம் இந்த போஜனத்தை, வயிற்றுக்காக இந்த போஜனத்தை சாப்பிட்டாலுமே நாம் எதில் நிலை நிற்கிறோம்? நம்முடைய ஈல்டெல்லாம் எதில் இருக்க? சத்திய வசனங்கள். அப்போ வந்து நாம் மேலோ, அதாவது நம்முடைய பிராணத்தை நோக்கி நம்முடைய எண்ணம் செயல்கள் எல்லாம் வேறு பிரித்து மாறுபட்டு அது அந்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளின் ஆலயம், அதனால் இந்த சரீரம் கடவுளுக்கு உரியது. நாம் எதற்காக போஜனம் கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. எண்ணத்தினானில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. இப்போ வந்து சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு, போஜனத்தினால நாம் வந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக அது நம்மை மாற்றி அமைக்காது. புசிக்கிறதுனாலையும் ஒன்றும் இல்லை, புசியாது இருக்கிறதுனாலையும் ஒன்றும் இல்லை. சரி, 1 கொரிந்தியர் 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இங்கே வந்து ரிலேட்டட், அதாவது இப்போ வந்து போஜனத்தை வந்து எப்படி கொண்டு போய் ரிலேட்டட் ஆகுதுன்னா, என் சகோதரனுக்கு நான் இந்த சாப்பிட்றத வந்து நான் என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால் என் சகோதரனுக்காக நான் அதை உண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து இதை எப்படி, அதாவது போஜனத்தில் கூட நம்முடைய சிந்தை வந்து மாறுபடும். இப்போ வந்து நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கையில் ஒரு சகோதரன் நாம் என்ன செய்கிறோம்? நாம் எதை கொண்டு வந்திருக்கோமோ அதை தான் எல்லாமே பங்கிட்டு சாப்பிட்றோம். இல்லை நான் மட்டும் தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? சரியா இருக்கா இல்லையா? அது சகோதரத்துவம் இல்லை. அப்போது நமக்கு உண்டானதை எல்லாருமே பகிர்ந்து எல்லாருமே அதை உண்கிறோம் இல்லையா? அதுதான் சகோதரத்துவம். அப்போ வந்து போஜனத்தை நாம் எப்படி பார்க்குறோம்? சகோதரனுக்கு உகந்ததா? சகோதரனோடு நாம் உறவாடுகிறோமா? சகோதரத்துவத்தை நாம் பேணுகிறோமா? அப்போ வந்து எல்லாவற்றிலையுமே கடவுள் சகோதரன், இந்த நிலைப்பாட்டை நாம் கடைப்பிடிக்கிறோம். அப்படி கடைப்பிடிக்கும் போது தான் அந்த போஜனம் கடவுளுக்கு உகந்ததாக மாற்ற முடியும். சரி, சங்கீதம் 78:18. சங்கீதம் 78:18. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் கடவுளை பரிசு பார்த்தார்கள். இப்போ வந்து இந்த சங்கீதம் 78 இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய இச்சையை எப்படி இந்த போஜனத்தில் நிறைவேற்றினார்கள்? கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த போஜனத்தை கொடுத்தார், அவங்க இச்சையை அறிந்து அதை கொடுத்தார். ஆனால் இறுதியில் அழித்தார்னு தான் வசனங்கள் சொல்லுது. நீதிமொழிகள் 23:23. நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் 23:23. நீ போஜனத்தில்
1724. நீ போஜன பிரியாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. 23:2. ஆமாம் 2:3 சாரி 2:3 23:2:3 2 வருஷம். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. அப்போ ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதே, அவைகள் கள்ள போஜனமாமே அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ வந்து நாம் புசிப்பதும் குடிப்பதும் கடவுளுக்கு என்று நம்ம செய்கிறோம். இப்போ பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், எதையுமே உண்ணும்போது கடவுளை நினைத்து அதை சாப்பிட்றோம் இல்லையா? நன்றி செலுத்திட்டு சாப்பிட்றோம். அப்போ வந்து எதையுமே அவருக்கென்று அர்ப்பணித்து விட்டு நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எப்படி வீழ்ந்து போனார்கள் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். அதாவது அவர்கள் வந்து தூதர்கள் அப்பத்தையும் சாப்பிட்டாங்க. தூதர்கள் அப்பத்தை சாப்பிட்டவர்களும் கூட மடிந்து போனார்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. சரி, அதை பார்க்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் 23 31 வசனம். 78ஆம் சங்கீதம் 23 31 வசனங்கள். யாக்கோப்புக்கு விரோதமாய் அக்னி அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாமிசத்தை தூளனத்தையும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தையும் வருஷிக்க பண்ணி அவர்களை அவர்கள் பாளையத்தில் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்தது. இஸ்ரவேலில் விசேஷித்தர்களை மடிய பண்ணிற்று. அப்போ வந்து அவர்கள் புசித்தும் திருப்தி அடைந்தார்கள். புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மனசும் மாம்சமும் விரும்பியதை நாம் வந்து அளவுக்கு அதிகமாக அதன் மேல ஒரு பற்றுதல் அப்படி ஏற்படும் போது அது வந்து கடவுளுக்கு பிரியமாய் இருக்காது. ஏன்னா இதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இது வந்து கடவுள் நம்ம மேல இது பிரியப்படுகிறாரா, இந்த காரியம் கடவுளுக்கு பிரியமானதா அப்படின்னு தான் நம்ம யோசனை பண்ணி செய்யறோம். அப்போ வந்து அவர்கள் இப்படி நடந்த போது அவர்களுக்கு எல்லாமே கொடுத்து அவர்களை சங்காரம் செய்தார் அப்படின்ட்டு எல்லாரும் மடிய பண்ணி இஸ்ரவேலர்கள் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இப்போ தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் மடிந்தார்கள். அப்போ என்னதான் விசேஷமாய் அவர்கள் இருந்தாலுமே தங்கள் இச்சையினால் வீழ்ந்து போனார்கள். அப்போ போஜனம் என்பது நம்முடைய சரீரத்து தேவைக்குத்தான் அதன் மேல ஆசை இச்சை கொண்டு அதை அபரிதமாய் ருசித்து சாப்பிடுவதற்காக அல்ல அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 6:26 அவரே சொல்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே நீங்கள் அற்புதம் கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்ல வர. அப்போ கிறிஸ்துவை இப்போ வந்து எல்லாருமே இப்போ வந்து கிறிஸ்துவை எதுக்காக நாடுறாங்க? ஆண்டவரே எங்களுக்கு வீடு வேறு எல்லாமே திருப்தி
மாம்சம் திருப்தியாகக்கூடிய காரியங்களுக்காகத்தான் தேடுகிறார்கள். அதை தான் தேடுறாங்க எல்லாருமே. நீங்கள் டிவியை பார்க்கும்போது எல்லா பிரசங்கம் அதை ஒட்டி தான் இருக்கு. அப்போ வந்து நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே என்னை தேடுகிறீர்கள் அப்படிங்கிறார். அப்போ நாம் பிழைக்க வேண்டும் என்றால் மெய்யான போஜனத்தை புசிக்க வேண்டும். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம். மத்திய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நாம் வந்து அப்பத்தினால் பிழைக்கிறோமா, இல்லை கடவுள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்கிறோமா அப்படிங்கிறத இப்போ கேள்வி. நாம் எதனால் பிழைத்து கொண்டு வருகிறோம் உள்ளபடி சொல்லிடலாம். சரி, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ வந்து வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். எது நிலைத்திருந்தால்? போஜனமா வார்த்தையா? வார்த்தை. சரி, வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை நாம் அதிகமாக போஜனம் கொள்கிறோமா? போஜனம்னா சாப்பிட்றது, உணவாக அருந்துகிறோமா? அது இன்டேக் அதிகமாக எடுத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்போ அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் தான் நாம் அவருக்குள்ள இருக்க முடியும். ஏன்னா அப்பா வார்த்தையின்படி மகன் கேட்கும்போது தான் மகன் வந்து பிரியமானவனாக இருப்பான் அப்பாவுக்கு. அவன் இப்போ கேட்காத போது என்ன ஆகும்? வெறுப்பு தான் உண்டாகும். அதே போல தான் இப்போ கடவுளும் எப்படி பிரியப்படுறாருன்னா, அவருடைய வார்த்தையின்படி கேட்டு நாம் நடக்கும்போது அவருக்கு பிரியமாய் இருக்கிறோம். சரி, நாம் கிறிஸ்துக்குள் பிழைத்திருக்க அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் பிதாவினிடத்திலும் கிறிஸ்துவினிடத்திலும் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு கற்றுக்கொள்ளாமல் மெய்யான போஜனத்தை புசிக்க முடியாது. இப்போ வந்து அப்பாவுடைய சொல்படி கேட்டு நடக்கும்போது தான் அவர் நமக்கு போஜனத்தை கொடுப்பார் இல்லையா? பசியாக இருக்கும்போது கொடுப்பார், இல்லைங்களா? ஆனாலும் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது தான் எல்லாமே கிடைக்கும். சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இங்க வந்து வசனம் தெளிவா சொல்லுது, பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். கிறிஸ்துவனிடத்தில் வருகிறோம் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ வந்து நாம் வந்து இங்கே சபையில் வந்து நிறைய சத்தியங்கள் கேட்குறோம் இல்லையா? ஆனாலும் நாம் வந்து பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய பர்சனல் லைஃப்பில், தனிப்பட்ட விதத்தில் அதற்காக டைம் ஒதுக்கி அதற்காக அவரிடத்தில் நாம் கேட்டு கற்றுக்கொள்கிறோமா? இந்த தனி, ஏன்னா வேதம் வந்து நாம் என்னதான் வந்து சபையில் அநேக சத்தியங்களை கேட்கிறோம். அப்போ அத்தனையும் நாம் வந்து அதன்படி நாம் நிலை நிற்றாலுமே நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம ஆராய வேண்டியது. நாம் வந்து தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பிதாவாகிய தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவாகிய தேவனோடு எப்படி தொடர்பு கொள்வது? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவிசாய்க்க வேண்டும். அதன்படி நாம் நடக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ண வேண்டும். சத்தியம் இப்படி சொல்கிறது, நாம் சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானம் நமக்குள்ள வரணும்.
அப்போ சத்தியத்தை புறம்பே தள்ளிவிட்டு நாம் செய்வது எல்லாமே கடவுளுக்கு பிரியமாய் இருக்காது. அப்போ பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் என்னிடத்தில் வருகிறான். அப்போ கேட்டு கற்றுக்கொள்கிறவனுக்குத்தான் அந்த போஜனத்தை தருகிறான். சரி, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ அங்க முதல்ல என்ன சொல்றாரு? பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் என்னிடத்தில் வருகிறான். இங்க என்ன சொல்றாருன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்துக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு வேணும். இணைப்புனா இப்போ நான் அவருடைய சீசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவருடைய கற்பனை கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, அவருடைய நுகம் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவருக்கு பின்னால் நாம் நடக்கிறோம் இல்லையா? அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்கிறோம் அப்படிங்கிறது எதன் பொருள்? அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோங்கிறத அதனுடைய பொருள் இல்லையா? அப்போ அப்படி நடக்கும்போது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன், அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் கற்றுக்கொள்கிறான், அதே மாதிரி கிறிஸ்துவனிடத்திலும் கேட்டு கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மாத்திரம்தான் போஜனம் அளிக்கப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்போ பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்கு சொந்தமாகிய எல்லாமே அவருக்கு உண்டானது தான். ஆனால் அவருக்கு உண்டானது எல்லாமே நமக்காக தான். அவர் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்போ என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படிங்கிறார். நாம் கேட்டு கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு அவருடைய மெய்யான போஜனத்தை தருகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யோவான் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இப்போ என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அப்போ மாம்சம் மெய்யான போஜனம் எப்படி? ஏன்னா மாம்சம் தான் அவருடைய மாம்சம். நாம் மாம்சம் வேற எதாவது நினச்சிக்காது. கிறிஸ்துவனுடைய மாம்சம் மெய்யான போஜனம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்கிறார். அவரையே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அப்படிங்கிறார். தன்னையே ஒரு அப்பம் அப்படிங்கிறார் இல்லையா? நானே வானத்திலிருந்து இறங்கின வெறும் அப்பம்னு சொல்றாரா, ஜீவாப்பம்னு சொல்றாரு. ஜீவாப்பம், உயிருள்ள அப்பம். இப்போ அப்பம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? அப்பம்னா உணவு, பொதுவாக அப்படிதான் அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஜீவாப்பம் அப்படிங்கிறார். ஜீவாப்பம், ஜீவகுமார் ஜீவாப்பம் அப்படின்னா இப்போ அவர் வார்த்தை, கிறிஸ்து வார்த்தை. வார்த்தை என்றால் ஜீவன் இல்லையா? அப்போ ஜீவனை உடையவர். அப்போ ஜீவனை உடையவர் தன்னை ஒரு அப்பமாக காட்டுகிறார். என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. கடவுளுடைய வார்த்தை அது என்றைக்கு அழியாத வித்தாகிய சத்திய வசனம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ ஜீவ வசனங்கள் நமக்கு அப்பமாய் கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த அப்பத்தை புசிக்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த அப்பம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஜீவனை நாம் பெற வேண்டும் என்றால்
அந்த ஜீவ வார்த்தையின்படி நாம் செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ வந்து ஜீவ வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படிங்கிறார். அப்போ வந்து இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பான் அப்படின்னு. ஏன்னா அழியாத வித்தியாகிய சத்திய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தின்படி அவர்களுக்கு மரணம் இல்லை. ஏன்னா மரணத்துக்கு நீங்களாகி நம்மை மீட்டுக் கொண்டார். அப்போ வந்து இங்கே மரணம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அதே மாதிரி உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படிங்கிறார். அப்போ அவருடைய மாம்சத்தை நாம் எப்படி புசிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ மாம்சம்னா அப்பம், அதுவா போஜனம், என்றென்றைக்கும் பிழைக்க இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இந்த அப்பம் தான் கடவுள் அருளிய அப்பம் அப்படிங்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 32-33 வசனம். அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இப்போ வந்து மோசே வந்து உங்களுக்கு மெய்யான அப்பத்தை கொடுக்கல. நான் வந்து வானத்திலிருந்து இறங்கின அப்பம், அது பிதா, என் பிதா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்னையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வந்து வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து வானத்திலிருந்து இறங்கிய ஜீவாப்பம் அப்படிங்கிறார். அப்போ வந்து ஜீவனை உடைய அப்பம், அந்த அப்பத்தை புசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ அவருடைய மாம்சம் தான் அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்பம் வானத்திலிருந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட அப்பம். இந்த அப்பம் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். அப்போ ஜீவனை அடைய வேண்டும் என்றால் அப்பம் புசி. அந்த மெய்யான போஜனத்தை புசிக்கும் போதுதான் ஜீவனை அடைய முடியும். அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து என் மாம்சம் மாம்சம் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அப்படின்னா மாம்சம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்ன நேரடி பொருளா இல்லை வேற ஏதாவது வேற அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எப்போ இது வந்து கடவுள் அருளிய அப்பங்கிறார், நான் வந்து கடவுள் அருளிய அப்பம் அப்படிங்கிறார். தன்னை தான் ஒரு அப்பமாக சொல்றாரு. இது வந்து கடவுள் அருளிய உங்களுக்காக உலகத்தின் ஜீவனுக்காக அருளிய அப்பம் அப்படிங்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சரி, இப்போ வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடைய தன்மையாய் இருந்தது. தேவனாய் இருந்ததுங்கிறது தேவனுடைய தன்மையாய் இருந்தது. சரி, அந்த வார்த்தை மாம்சமாகி, இப்போ மாம்சங்கிறது எது? அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்போ வந்து நமக்கு வந்து மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் அழிஞ்சு போற மண்ணானவன் மண்ணுக்கு திரும்புகிறான் இல்லையா? அப்போ நாம் ஜீவன் அடைய வேண்டும் என்றால் எந்த போஜனத்தை நாம் உண்ண வேண்டும்? அந்த வார்த்தையாகிய மாம்சம், கிறிஸ்துவின் அப்பம். கிறிஸ்து தான் அப்பம், ஜீவன் தான் அப்பம் அப்படிங்கிறார். அதுதான் போஜனம்ங்கிறார். இது பிதா உங்களுக்கு கொடுத்த
அப்பம் அப்படிங்கிறாரு. இது பிதா கொடுத்த அப்பம் அப்படிங்கிறார். தன்னையே வந்து ஒரு பிதா கொடுத்த அப்பம் அப்படிங்கிறார். அப்போ அவரை எப்படி புசிப்பது? அப்போ மாம்சம்னா என்ன? அவரை எப்படி புசிப்பது? அவர் கடைசியில் வந்து இது என் மாம்சமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள் அப்படிங்கிறார். போகும்போது இப்படிதான் சொல்லிட்டு போற. அப்போ அந்த மாம்சம்னா என்ன? அப்போ அப்பம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள நிறைய வருது இல்லையா? சரி, அப்போ அந்த வார்த்தை மாம்சமானது அப்படிங்கிறது, வசனம் வந்து மாம்சமானது அப்படிங்கிறது. அப்போ கடவுளின் ஜீவன் வார்த்தை. ஏன்னா அவரிலிருந்து ஜென்மிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அவரிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவர், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அனாதியாய் ஜெனிப்பிக்கப்பட்டேன் இல்லையா? நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா? சரி, அதெல்லாம் டைம் இல்லை. இப்போ வந்து கடவுள் ஜீவன் வார்த்தை, கடவுளிலிருந்து வெளிப்பட்ட ஜீவன் எல்லா படைப்புக்கும், ஏன்னா அவரை கொண்டும் அவருக்கென்று எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அப்போ அவரிலிருந்து படைப்புக்கு ஆதாரமாய் மூலமாய் உள்ளது. ஜெனிப்பித்தல், பிதாவினிலிருந்து வெளிப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவரது தன்மை பூர்ணமாய் உருவேற்றல், அதாவது பிதாவினுடைய தன்மைகள் எல்லாமே கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கு. ஏன்னா அவரிலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவிலிருந்து வெளிப்பட்டவர். அப்போ வந்து அவருடைய தன்மைகள் எல்லாமே இங்கு பூர்ணமாய் அவரிடத்தில் இருக்கு. அப்போ வார்த்தை என்ற ஜீவனை கொண்டுதான் எல்லா சிருஷ்டியும் உண்டாகுக அப்படின்னு என்ன அது? எல்லாமே உண்டாக்கப்பட்டது இல்லையா? அப்போ வார்த்தை என்ற ஜீவனை கொண்டுதான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அப்போ அந்த வார்த்தை நான் அனாதியாய் அபிஷேகம் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அபிஷேகம்னா ஒருத்தர் அபிஷேகம் பண்றாருன்னு என்ன? ராஜாதி அவர்தான் முதல். அப்போ வந்து அந்த வார்த்தை மாம்சமானது. இப்போ வந்து ஆதாமில் என்ன, எதில் உண்டாக்கப்பட்டார்? மண்ணினால் உருவாக்கப்பட்டார். ஆதாம் வந்து மண்ணினால் உண்டாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே விடுறார். கிறிஸ்து மண்ணினால் உண்டாக்கப்பட்டாரா? ஜெனிப்பிக்கப்பட்டார். நமக்காக வந்து அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அப்போ வந்து அந்த வார்த்தையாகிய மாம்சம், அதை தான் புசிக்கணும்னு சொல்லுது வேதம். அப்போ வந்து எழுத்துக்கெல்லாம் மூலம் புள்ளி. ஒரு எழுத்து எழுதுறதுன்னா முதல்ல ஒரு புள்ளி இருந்தால் அதை, அந்த புள்ளி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட். அப்போ அதுக்கு பின்னால் தான் எழுத்து எல்லாமே கம்ப்ளீட்டா. அதே போல ஜீவனுக்கெல்லாம் ஆதாரமானவர் யாரு? வார்த்தை. ஏன்னா அவரை கொண்டும் அவருக்கு என்றும் எல்லாமே, உலகங்கள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது வசனம் இருக்கு இல்லையா? அப்போ ஜீவனுக்கு தான் சரீரம் தேவையே தவிர சரீரத்துக்கு ஜீவன் இல்லை. அந்த ஜீவனுக்கு தான் சரீரம் தேவை இல்லையா? ஜீவனுக்கு தான் சரீரம் தேவை. ஏன்னா எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். எனக்கு ஒரு சரீரம் ஆயத்த பண்ணி நீ கிறிஸ்து சொல்றாரா இல்லையா? சரி, பின்னால வசனம் வருது, நான் வரேன். சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ சரீரத்தின் மூலம் தான் தன்னை வெளிக்காட்ட முடியும் இல்லையா? இப்போ ஜெயக்குமார் பிரதர் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்? சரீரத்தை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ கிறிஸ்து அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து உருவமானவரா அப்படின்னு நம்ம, அதாவது பூமியில் அவர் வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ வந்து அந்த சரீரத்தை தான் அவர் வந்து பிச்சு கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னுடைய மாம்சமாக இருக்கிறது வாங்கி புசிங்கள் அப்படின்னு சொல்றாரு, என்னுடைய ரத்தமாக இருக்கிறது
அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ அதை குறித்து நம்ம பின்னால் பார்க்கலாம். அப்போ ஆழ்த்தப்பட்ட சரீரம் கிறிஸ்துவின் மண்ணில் பிறந்தது, அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார் அப்படின்ட்டு சொல்லுது. அப்போ அவர் வந்து கடவுள் தம்முடைய தேவகுமாரனை மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு நமக்கு கொடுத்தார் இல்லையா? அப்போ வந்து ஜீவ வார்த்தைக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, ஜீவ வார்த்தைக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதான் கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஜீவன் வெளிப்பட்டது, அவரே அப்பம், அவரே போஜனம், மாம்சமும் இரத்தமும் பொருந்திய அப்பம், உலகத்தின் ஜீவனுக்காக தன்னையே அர்ப்பணித்தார் அப்படின்னு பார்க்குறோம்.